மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜயை சந்திக்க உள்ளோம். அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. ஜூன் மாத இறுதியில் அல்லது ஜூலை மாத ஆரம்பத்தில் நாங்கள் தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் விஜயை சந்திக்க தீர்மானித்திருக்கின்றோம். இந்த சந்திப்பின் போது இலங்கை மீனவர்கள் முகங்கொடுக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடுவோம் என கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நேற்று வியாழக்கிழமை அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் திரைப்படங்களில் பார்த்து ரசித்த நடிகர் விஜய் தற்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்து வருகின்றார். அவருக்கு எமது வாழ்த்துக்கள். இந்தியா தமிழ்நாட்டு தேர்தல் காலகட்டங்களில் அங்குள்ள அரசியல்வாதிகள் முன்வைக்கும் சுலோகமாக கச்சத்தீவு இருந்து வருகின்றது. கச்சத்தீவு பிரச்சனை என்பது தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்குமான பிரச்சனை கிடையாது. அது இறைமையுள்ள இலங்கை தீவின் பிரச்சனை. கச்சத்தீவை நாங்கள் எவருக்கும் விட்டுக் கொடுக்க தயாரில்லை எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். காணாமலாக்கப்பட்டோர் வழக்குகள் விரைவாக விசாரிக்கப்படும். அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவிப்பு. காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் நிலுவையில் உள்ள 11,000 முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை தொடர் கதையாக்க முடியாது. நாடளாவிய ரீதியில் 15 குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த ஆண்டு 5,000 முறைப்பாடுகளையும் அடுத்த ஆண்டு 6,000 முறைப்பாடுகளையும் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் மற்றும் பொது விடயங்கள் தொடர்பில் தனியார் தொலைக்காட்சியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆட்சிக்கு வந்துள்ளோம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு முழுமையான ஆதரவளித்துள்ளார்கள். வடக்குக்கு சென்றால் தமிழ் மக்கள் ஜனாதிபதியை அன்புடன் வரவேற்கின்றார்கள். கடந்த காலங்களில் இவ்வாறான தன்மை காணப்படவில்லை. ஜனாதிபதியும் மக்களோடு மக்களாகவே செயற்படுகின்றார். தமிழ் மக்கள் இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படவில்லை. இந்த நாட்டில் இனியொரு போதும் இனவாத முரண்பாடுகள் தோற்றம் பெறாது என்பதற்கு உறுதியளிக்கின்றோம். இனவாத முரண்பாடுகளில் தான் இந்த நாடு பாரிய பின்னடைவை எதிர்கொண்டது என்று தெரிவித்துள்ளார். மகிந்த கோட்டாவின் உத்தரவுகளால் கடைசி நிமிடத்தில் புலிகளால் 300 படையினர் கொல்லப்பட்டனர். சரத் பொன்சேகா தெரிவிப்பு. முப்படைகளின் தலைமை தளபதியாக இருந்த மகிந்த ராஜபக்ஷவும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செயலாளராக இருந்த கோத்தாபய ராஜபக்ஷவும் துரோகத்தனமான அரசியல் உத்தரவுகளை பிறப்பித்து ஒரே நேரத்தில் முப்படைகளின் 300 வீரர்களின் உயிர்களை பறித்ததாக அப்போதைய இராணுவ தளபதியாயிருந்த ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். சிரச தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான 10 கேள்விகள் நிகழ்ச்சியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார். 2009 ஆண்டு ஜனவரி 28 அன்று மஹிந்த ராஜபக்ஷவும் கோத்தாபய ராஜபக்ஷவும் முப்படைகளின் தளபதிகளுக்கு தெரிவிக்காமல் போர் நிறுத்தத்தை அறிவித்ததாகவும் அது ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி 1 ஆகிய திகதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். போர் நிறுத்தத்தின் முதல் நாளான அதாவது 2009 ஜனவரி 31 இரவில் விடுதலை புலிகள் பாதுகாப்பு படையினர் மீது பெரும் தாக்குதலை தொடுத்து சுமார் 300 வீரர்களை கொன்றதோடு முன்னணி பாதுகாப்பு அரணையும் சுமார் 5 கிலோமீட்டர் பின்வாங்கும்படி கட்டாயப்படுத்தினர் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதல் உடனடியாக நடத்தப்பட்டிருக்க முடியாது என்றாலும் சுமார் 2 வாரங்களுக்கு முன்னரே ராஜபக்ச சகோதரர்கள் விடுதலை புலிகளுக்கு போர் நிறுத்த உறுதிமொழியை அளித்திருந்தனர் என்பது தெளிவாகிறது என்றும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கூறியுள்ளார். பௌத்த துறவிகள் அமைப்புக்குள் விரிவான சீர்திருத்த வேலை திட்டம் தேவை. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தேரர்களுக்கு கடிதம். பௌத்த சாசனத்தின் நீண்டகால இருப்பு என்பது தர்மம் மற்றும் ஒழுக்க கட்டுப்பாடு ஆகிய இரண்டையும் பாதுகாப்பதிலேயே தங்கியுள்ளது என்பதை வலியுறுத்தி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க பௌத்த துறவிகள் அமைப்பிற்குள் விரிவான
சீர்திருத்த வேலைத்திட்டம் ஒன்றை முன்னெடுக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார். 3 பௌத்த பீடங்களினதும் மகாநாயக்க தேரர்களுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சாசனத்திற்குள் நெருக்கடிகள் ஏற்பட்ட காலப்பகுதிகளில் மதத்தை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட சீர்திருத்த செயல்முறைகள் மூலமே அவை தீர்க்கப்பட்டன என்பதை பௌத்த வரலாறு காட்டுகின்றது. முதலாவது பௌத்த மகாநாடு முதல் கண்டி யுகத்தில் வெளிப்பட்ட ஸ்ரீ சரணங்கர தேரரின் தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தங்கள் வரை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இத்தகைய முயற்சிகளே பௌத்த மதத்தின் தொடர்ச்சியை உறுதிப்படுத்த உதவியது. 1956ஆம் ஆண்டு பண்டாரநாயக்க அரசாங்கத்தின் போது பௌத்த மதத்தை வலுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் முன்னாள் பிரதமர் SWRD பண்டாரநாயக்காவின் படுகொலையை தொடர்ந்து முழுமையடையாமல் போனது. மேலும் எனது ஜனாதிபதி பதவிக்காலத்தின் போது மறைந்த மட்டிகே பஞ்ஞாசீர மகாநாயக்க தேரரின் வழிகாட்டுதலின் கீழ் முழுமையான அரசாங்க ஆதரவுடன் பௌத்த மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் பிக்குகள் சில பிரிவினரின் எதிர்ப்பு காரணமாக அந்த முயற்சி கைவிடப்பட்டது. சுதந்திரத்தின் பின்னர் இரு சந்தர்ப்பங்களிலும் பௌத்த நிறுவனங்களுக்குள் நிலவும் தற்போதைய பிரச்சனைகளால் நன்மையடையும் குழுக்கள் அர்த்தமுள்ள சீர்திருத்தங்கள் ஏற்படுவதை தடுப்பதற்காக செயற்பட்டனர். இலங்கையில் பௌத்த மதம் தற்போது கடுமையான சவால்களை எதிர்கொண்டுள்ளது. இந்த நெருக்கடியான மூல காரணங்களை கண்டறிந்து குறுகிய கால மற்றும் நீண்ட கால தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு பரந்த அளவிலான உள்நாட்டு கலந்துரையாடல் ஒன்றிற்கு அழைப்பு விடுக்கின்றோம். பௌத்த சாசனத்தை பாதிக்கும் ஆழமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தனித்தனியான சம்பவங்களில் மட்டும் கவனம் செலுத்துவதோ அல்லது அவை தொடர்பான பொதுமக்களின் விவாதங்களை முடக்க முயற்சிப்பதோ தீர்வாகாது. பௌத்த சாசனத்தின் எதிர்கால ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட பௌத்த மகாநாடு ஒன்றை ஆரம்பிப்பதில் மகாநாயக்க தேரர்கள் தலைமைத்துவத்தை ஏற்குமாறு வலியுறுத்துகின்றோம். இத்தகையதொரு முயற்சிக்கு தேவையான ஒழுங்கமைப்புகளையும் ஆதரவையும் வழங்குவதற்காக சிரேஷ்ட பௌத்த தலைவர்கள் குழுவொன்றுடன் இணைந்து பயணிக்க நான் தயாராக இருக்கின்றேன் என மேலும் தெரிவித்துள்ளார். பிள்ளையான் தொடர்பான விசாரணைக்கு அழைப்பு வரும் வரை காத்திருக்கிறேன். நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. பிள்ளையான் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்கு குற்ற புலனாய்வு திணைக்களம் அழைக்கும் வரை காத்திருக்கின்றேன். நானும் பல கேள்விகளை விசாரணை அதிகாரிகளிடம் கேட்க உள்ளேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். குருநாகல் பகுதியில் வியாழக்கிழமை நடைபெற்ற மத வழிபாட்டின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் இந்த அரசியல் கட்சிகளையும் ஆட்சிக்கு வரவிடக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு அரசாங்கம் செயற்படுகின்றது. எமது அரசியல் செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அரசாங்கம் அதற்கு அச்சமடைய தேவையில்லை. எம்மை பின்தொடராமல் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்திடம் குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். மக்கள் ஆணை உள்ளது என்று குறிப்பிட்டுக் கொள்ளாமல் முடிந்தால் தேர்தலை நடத்துமாறு தேசிய மக்கள் சக்தியிடம் வலியுறுத்துகின்றேன். பிள்ளையான் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைக்கும் வரை காத்திருக்கின்றேன். நானும் பல கேள்விகளை விசாரணை அதிகாரிகளிடம் கேட்க உள்ளேன். பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒரு நபரை தூதரகத்துக்கு அழைத்து எவ்வாறு பேச முடியும்? புத்த சாசனத்தை மலினப்படுத்துவதற்கு திட்டமிட்ட வகையில் ஒரு தரப்பினர் செயற்படுகின்றார்கள். அட்டமஸ்தான தேரர் விவகாரம் பற்றி பேச விரும்பவில்லை. இந்த விடயத்தை அரசியலுக்குட்படுத்துவது முற்றிலும் தவறானது. நீதிமன்றத்தின் ஊடாகவே தீர்வு காண வேண்டும் என்றும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் வரும் அனைத்தையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் எச்சரிக்கை. சமூக ஊடகங்களில் வரும் அனைத்தையும் கண்மூடித்தனமாக நம்புவதால் சமூகத்தில் பல பாதகமான விளைவுகள் ஏற்படுகின்றன என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். சமூக ஒற்றுமைக்கான பொறுப்பான டிஜிட்டல் சமூகம் எனும் தொனிப்பொருளின் கீழ் வடமாகாண இளையோர் மற்றும் சிறுவர் பங்கேற்புக்கான விசேட மதுப்பளித்தல் நிகழ்வு சாவகச்சேரி நகர சபை மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக பங்கேற்று உரையாற்றிய போதே ஆளுநர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சமூகத்தில் பாரிய தாக்கத்தை செலுத்தும் பிரதான ஊடகமாக சமூக வலைத்தளங்கள் மாறியுள்ள இன்றைய காலகட்டத்தில் இவ்வாறானதொரு விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெறுவது மிகவும் வரவேற்கத்தக்கது. சில தினங்களுக்கு முன்னர் வடமாகாணத்தில் வெசாக் கொண்டாட்டங்களுக்கு ஆளுநர்
தடை விதித்துள்ளதாக தென்பகுதியில் உள்ள சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி திட்டமிட்டு பரப்பப்பட்டது. சமூகங்களுக்கிடையே குரோதத்தை உருவாக்கும் தீய நோக்கோடு இத்தகைய பொய்ச் செய்திகள் வேகமாக பகிரப்படுகின்றன. இது தொடர்பில் நான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்துள்ளேன். நாங்கள் சொல்லாத செய்யாத விடயங்களை கூட ஏதோ ஒரு தேவைக்காக சமூகத்தில் பரப்புகின்றார்கள். நீங்கள் சமூக விரோத செயல்களுக்கு எதிராக குரல் கொடுத்தால் சமூக ஊடகங்கள் ஊடாக உங்கள் மீது சேறு பூசப்படும். உங்களை பற்றி பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு உங்கள் நன்மதிப்பை கெடுப்பதற்கு முற்படுவார்கள். மாறாக சமூக விரோத செயல்களுக்கு துணை நின்றால் உங்களை தூக்கி கொண்டாடுவார்கள். துரதிர்ஷ்டவசமாக தற்போது சமூக விரோத செயல்களில் ஈடுபவர்களே பலமானவர்களாக காணப்படுகின்றனர். அவர்கள் பலரை வைத்து சமூக ஊடகங்களை தமக்கு சாதகமாக இயக்கியும் வருகின்றனர். எனவே சமூக ஊடகங்களில் வெளிவருகின்ற விடயங்கள் தொடர்பில் இளம் சமுதாயத்தினர் மட்டுமல்லாது அனைவரும் அதீத அவதானத்துடன் செயற்பட வேண்டும். ஒரு தகவல் பகிரப்படும் போது அதன் உண்மைத்தன்மையையோ அல்லது எத்தகைய நோக்கத்துக்காக பகிரப்படுகின்றது என்பதையோ கட்டாயம் ஆராய வேண்டும். நாம் பின்தொடரும் அல்லது விருப்பம் தெரிவிக்கும் ஒரு சமூக ஊடக பதிவு உண்மையானதா என்பதை பலமுறை சிந்தித்து பார்ப்பது அவசியமாகும் என வலியுறுத்தியுள்ளார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. சோனியா ராகுல் சந்திப்பு ரத்து. டெல்லி பயணத்தை முன்கூட்டியே முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார் முதல்வர் விஜய். பிரதமரை தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த முதலமைச்சர் விஜய் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோரையும் விஜய் சந்திப்பார் என்ற தகவல்கள் வெளியாகியிருந்தது. ஆனால் திடீரென டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்களை விஜய் சந்திக்க இருந்த திட்டம் ரத்தானது. இது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படியான சூழலில் நேற்று காலை 10 மணியளவில் டெல்லி பயணத்தை முன்கூட்டியே முடித்துக்கொண்டு தனி விமானத்தில் விஜய் சென்னை திரும்பியுள்ளார். முன்னதாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். வழக்கமாக கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின், பழனிசாமி உள்ளிட்ட முன்னாள் முதல்வர்கள் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்தால் தமிழ்நாடு அரசு விருந்தினர் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்திப்பது வழக்கம். ஆனால் விஜய் செய்தியாளர்கள் சந்திப்பையும் தவிர்த்தது பேசுபொருளாகியுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர்களை சந்திக்காமல் சென்னைக்கு திரும்பியதில் பல்வேறு அரசியல் காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. காவிரி விவகாரம் மற்றும் தமிழகத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எழுந்த குதிரை பேர சர்ச்சைகள், கர்நாடக காங்கிரஸ் வெடித்துள்ள உள்கட்சி பிரச்சினை போன்றவற்றால் இப்போது காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்தால் அது தேவையற்ற விவாதங்களை உருவாக்கும் என்பதால் விஜய் இந்த சந்திப்பை தவிர்த்ததாக ஒரு தரப்பில் தகவல்கள் கூறப்படுகின்றன. ஆனால் மற்றொரு தரப்போ காங்கிரஸ் தலைவர்களுடனான சந்திப்பு நடைபெறாததற்கு பின்னணியில் சில அரசியல் அழுத்தங்களும் இருக்கலாம் என தெரிவித்தனர். இந்த சர்ச்சை குறித்து காங்கிரஸ் எம்பி கிறிஸ்டோபர் திலக் கூறிய போது இதனை தமிழக முதல்வர் ஒரு அரசு முறை பயணமாக மட்டுமே வைத்திருக்க விரும்பியிருக்கலாம். அதனால் தான் பிரதமரை மட்டும் சந்தித்துவிட்டு திரும்பியுள்ளார். ஜூன் மாதம் 11ஆம் தேதி முதல்வர் மீண்டும் டெல்லி வரவுள்ளார். அப்போது நிச்சயமாக சோனியா ராகுலை சந்திப்பார் என தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது ஜார்க்கண்ட் மாநிலங்களில் சீட், கர்நாடகாவில் முதல்வர் தேர்வு உள்ளிட்ட விஜயங்கள் குறித்து விவாதிப்பதற்காக அந்த மாநில காங்கிரஸ் தலைவர்கள் டெல்லி வந்துள்ளனர். கடந்த 2 நாட்களாக இந்த விவாதங்கள் சோனியா இல்லத்தில் தீவிரமாக நடந்து வருவதால் தமிழக முதல்வருடன் விரிவாக அமர்ந்து பேசுவதற்கான நேரமும் வாய்ப்பும் காங்கிரஸ் தலைவர்களுக்கு குறைவாக இருந்தது. இதில் யோசிப்பதற்கோ அல்லது எதிர்மறையாக நினைப்பதற்கோ எதுவும் இல்லை. நாங்கள் தாவேகா கூட்டணியில் நீடிக்கின்றோம்.
அமைச்சரவையிலும் இருக்கின்றோம். எனவே நாங்கள் சந்திப்பதில் எந்த சிக்கலும் இல்லை. விஜய் முதல்வராக பதவியேற்ற போது ராகுல் தான் முதல் ஆளாக வந்து பங்கேற்றிருந்தார். சோனியா காந்தி இல்லத்தில் முதல்வருக்கு விருந்து கொடுக்க திட்டமிடப்பட்டிருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் தலைமை சில முக்கிய உள்கட்சி முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்ததால் அது அடுத்த முறைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானில் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த 10 இந்திய மாலுமிகள் விடுதலை. ஈரானில் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த 10 இந்திய மாலுமிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் விரைவில் தாயகம் திரும்ப உள்ளனர். ஈரானின் ஜாஸ்க் துறைமுகம் அருகே கடந்த ஆண்டு ஜூலை மாதம் MV ஹர்பீர் ஃபீனிக்ஸ் என்ற எண்ணெய் கப்பலை ஈரான் கடற்படை தடுத்து நிறுத்தியது. அதில் இருந்த இந்திய மாலுமிகள் 10 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இதனை அடுத்து ராஜதந்திர ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட நகர்வுகள் காரணமாக இந்திய மாலுமிகள் 10 பேரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கப்பல் போக்குவரத்து இயக்குநரகம் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஈரானால் விடுவிக்கப்பட்ட இந்திய மாலுமிகள் தற்போது பத்திரமாக உள்ளனர். அவர்கள் மிக விரைவில் இந்தியா திரும்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளில் தொடர்பென உலகச் செய்திகள். ஐநா பொதுச் செயலாளருடன் அனைத்து உறவுகளையும் துண்டித்த இஸ்ரேல். மோதல் நடைபெறும் பகுதிகளில் பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் நாடுகளின் கருப்பு பட்டியலில் தங்களையும் இணைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரேஸுடன் உள்ள அனைத்து தொடர்புகளையும் துண்டித்துக் கொள்வதாக இஸ்ரேல் அதிரடியாக அறிவித்துள்ளது. இது குறித்து ஐக்கிய நாடுகளுக்கான இஸ்ரேல் தூதர் டேனி டொனான் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் இந்த பொதுச் செயலாளருடன் எங்களுக்குள்ள உறவு முடிந்துவிட்டது என தெரிவித்துள்ளார். இஸ்ரேலை கருப்பு பட்டியலில் சேர்த்து பாலியல் வன்கொடுமையை ஒரு போர்க்கருவியாக பயன்படுத்துவதாக எங்கள் மீது குற்றம் சாட்டுவது முற்றிலும் கொடூரமான முடிவாகும் என்று சாடியுள்ளார். மேலும் பொதுச் செயலாளரும் அவரது குழுவினரும் இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து பொய்களை பரப்புவதாகவும் தங்களையும் ஹமாஸ் பயங்கரவாதிகளையும் ஒரே பட்டியலில் வைப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்தோனியோ குட்ரேஸ் ஐக்கிய அமைப்பின் தலைவராக பொறுப்பில் இருக்கும் வரை அவரது அலுவலகத்துடன் எந்தவொரு தொடர்பும் வைத்துக்கொள்ளப் போவதில்லை என்று இஸ்ரேல் தூதரகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள குட்ரேஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுஜாரிக் இஸ்ரேல் தூதரின் கருத்துக்கள் தங்களுக்கு தெரியும் என்றும் எனினும் தங்களை பொறுத்தவரை பொதுச் செயலாளரின் கதவுகள் எப்போதுமே பேச்சுவார்த்தைக்கு திறந்தே இருக்கும் என்றும் கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் 60 நாள் நீடிக்கப்பட வாய்ப்பு. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் மேலும் 60 நாட்களுக்கு நீடிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த முன்மொழிவுக்கு இரு தரப்பினரும் ஆரம்ப கட்ட ஒப்புதலை வழங்கியிருப்பதாக கூறப்பட்டாலும் இறுதி முடிவு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ஒப்புதலை பொறுத்தே இருக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில மாதங்களாக நீடித்து வரும் மோதல்களால் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீடித்து தூதரக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த ஒப்பந்த வரைவு குறித்து அமெரிக்கா தனது முக்கிய கூட்டாளி நாடுகளுடன் குறிப்பாக இஸ்ரேலுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக விரிவான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கும் இரு நாடுகளும் புரிந்துணர்வை எட்டியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. போர் நிறுத்தத்தை நீடிப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் நிலையான அமைதிக்கான பாதையை உருவாக்கும் நோக்கத்திலும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. முன்மொழியப்பட்ட ஒப்பந்தத்தின்படி உலகின் முக்கிய கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் பாதுகாப்பான போக்குவரத்து உறுதி செய்யப்படும் என கூறப்படுகின்றது. அதே நேரத்தில் ஈரான் தனது கடற்படை கன்னிவடிகள் 30 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என்ற நிபந்தனையும் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு பதிலாக ஈரான் துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்தும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் அணு ஆயுதங்களை உருவாக்கும் நடவடிக்கைகளில்
ஈடுபட மாட்டோம் என்ற உறுதியையும் ஈரான் வழங்க வேண்டும் என வரைவு ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தைகளில் முக்கிய அம்சமாக ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பை எவ்வாறு கையாளுவது என்பது விவாதிக்கப்பட உள்ளது. இருப்பினும் இது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடமோ அல்லது ஈரான் அரசோ இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை. போர் பதற்றம் நீடித்து வரும் சூழலில் இந்த 60 நாள் நீடிப்பு ஒப்பந்தம் அமுலுக்கு வந்தால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்தும் முக்கிய முன்னேற்றமாக இது பார்க்கப்படுகின்றது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற எம் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.